இனிய வணக்கம். நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள். நான் உங்கள் சோமு. நண்பர்களே, தோழர்களே, இன்னைக்கு நாம என்ன சிறப்பு செய்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடையேழு வள்ளல்களுக்கு பின்பு வந்த வள்ளல் தான் இவர். இவர் பெயர் குமணன். இவர் ஆட்சி செய்த நாடு முதிரை மலை நாடு. இந்த முதிரை மலை நாடுனுடைய பெயர் இன்னைக்கு என்ன பெயர்ல அழைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உடுமலைப்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு அது உடுமலைப்பேட்டையாக இருக்கிறது. அன்றைக்கு சங்க கால குறிப்பில் அது முதிரை மலை நாடுன்னு தான் அழைக்கப்பட்டது. இந்த முதிரை மலை நாட்டு ஆட்சி செய்த மன்னன் பெயர் குமணன். இவர் சிறந்த குடைவள்ளலுங்க. வீரத்திலையும் சரி, பண்புலையும் சரி, இவர் சிறந்த விளங்கியவர். அனைத்து இதுலையுமே ஆட்சி செய்வதிலும் கூட சிறந்து விளங்கியவர். இவர் கொடை கொடுப்பதில் மிகச் சிறந்தவர். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பார்ப்பதற்காக பாலை திணை பகுதியிலிருந்து ஒரு புலவர் வருகிறார். அந்த புலவரின் பெயர் பெருந்தலை சாத்தனார். பொதுவா இந்த நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாலை நிலம்னு ஒண்ணு கிடையாதுங்க. தொல்காப்பியத்திலேயே 4 திணைகள் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ பாலை திணை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஆய்வாளர்கள் 2 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அன்று தினம் தினம் அவர்கள் உண்ணுவதற்கு கூட உணவு இல்லாமல் நிலை ஏற்பட்டிருக்கலாம். அந்த பகுதியிலும் வசிக்கக்கூடியவர்கள் பாலை திணை மக்கள் என்று சொல்கிறார். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இயற்கை பேரிடராக இருக்கலாம், அல்லது இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மக்கள்களில் ஒருவர் தான் இந்த புலவர் பெருந்தலை சாத்தனார். அந்த மக்களுக்கு எப்பேற்பட்ட வறுமையில இருக்காங்களாமாங்க. அது இந்த புலவர் பாத்தீங்கன்னா, புறநானூற்று பாடல், அது ஒரு பாடலே இருக்குதுங்க. 164 என்கின்ற அந்த பாடலே இருக்கு. உங்களுக்காக அந்த பாடலில் சில வரிகளை சொல்லிட்டு நான் அதற்கான விளக்கத்தையும் சொல்றேன். அதற்கு முன்னால் சில செய்திகள். இந்த புலவர் யாரை பார்க்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, குமண மன்னனை பார்க்க போகிறார். அந்த குமண மன்னன், இவர் எதுக்காக அந்த குமண மன்னனை, இந்த குமண மன்னனுடைய பண்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பார்க்க யார் வந்தாலும் அவர்களுக்கு முதலில் உணவு கொடுத்து உபசரிப்பார். இப்போ இவருக்கு உணவு கொடுத்துட்டாங்க, ஆனா அவர் அந்த உணவை சாப்பிடலைங்க. அந்த உணவை அப்படியே பிணைஞ்சுக்கிட்டே தன்னிலையும் தன் மக்களின் நிலையையும் பற்றி அந்த குமண மன்னனிடம் பாடுகிறார். அந்த பாடல் எண் 164. உங்களுக்காக அந்த பாடல் புறநானூற்றில் இருக்கும் அந்த வரிகள். சரிங்களா? பாருங்க. ஆடுநனி மறந்த கோடுயர் அடுப்பின் ஆம்பி பூத்த தேம்பு பசி உளவா பாலல் இன்மையின் தோளோடு திரங்கி இல்லி தூர்த்த பொல்லா வருமுலை சுவைதோறும் அமுவும் தன் மகத்துவம் நோக்கி நீரோடு நிறைந்த ஈர் இதழ் மலைக்கண் என் மலையோல் எவ்வம் நோக்கி நினையி நீர் படர்ந்த திசினே அப்படிங்கிறாருங்க. அதான் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுடைய நிலைமையை இவர் சொல்றார். பாருங்க, அங்கிருக்கும் ஆண்களுக்கு வேலை இல்லைங்களாமா, விவசாயம் இல்லை. விவசாயம் இல்லைன்னா என்னங்க, உணவு கிடைக்காது, உணவும் இல்லை. இதனால என்ன ஆகுதான், தினம்தோறும் அந்த அடுப்புல சாம்பல் படிஞ்சிருக்குங்களாமா. அந்த சாம்பல் படிஞ்சு அதில் காளான் பூத்து இருக்குது. அது சாம்பல் படிஞ்ச ஒரு வகையான பூஞ்சம் வருங்க, அதைத்தான் காளான்கிறார். அப்படி காளான் பூத்துருச்சுங்களாமா. பிறந்த குழந்தை பால் குடிப்பதற்கு மார்பு முலையில் பால் சுரப்பதில்லை, கண்ணீர் ஆறுபோல் ஓடுகிறது அப்படிங்கிறார். எங்கள் மக்களின் வறுமை அப்படி இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அவர் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க. நற்போர் குமணா எந்நிலை அறிந்தானினை யாயின் இந்த நிலை தொடுத்தும் கொல்லாது அமையலன் அடிக்கி பண்ணமை நரம்பின் பச்சை நல்யாழ் மன்னன மை முழவின் வரியார் இன்மை தீர்க்கும் குடிபிறந்தாயோ.
அதாவது நற்குணங்களை கொண்ட குமணா, எங்கள் நிலைமையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீ இந்த உணவு கொடுத்தது எங்களுக்கு போதாதப்பா. அங்கு பல பேர் உணவுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீ உதவ வேண்டும். நீ உதவும் இடத்தில் இருக்கிறாய் என்று சொன்ன உடனே இந்த குமண மன்னன் அப்படியே அந்த புலவரை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. கட்டி பிடிச்சிட்டு குமணன் மன்னன் சொல்கிறார், இதற்கு மேல் நீங்கள் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த களிறுனா யானை, யானையில் பரிசுகளை அடுக்கி சீராக அடுக்கி, உங்களுக்கும் உங்கள் நாட்டு மக்களுக்கும் இந்த பரிசு பொருட்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அந்த களிரோடு வழி அனுப்பி வைக்கிறார். பாருங்க எப்படி, அதாவது தன் நாட்டு மக்களின் நிலைமையை சொன்னவுடன் அவர்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும், தானியம், பொற்காசுகள் அப்படின்னு எல்லாமே கொடுக்கிறாருங்க. ஆடை முதல் கொண்டு கொடுக்கிறார். இதைத்தான் அந்த புலவர் அந்த பாட்டில் பாடினார். இப்படி இவர் கொடை வள்ளலாக இருக்கிறார். இவர் கொடைக்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்கிறது இந்த இடத்தில், அவர் தம்பியின் மூலமாக. எப்படி? அவர் தம்பிக்கு ஒரு ஆசை, இந்த முதிரைமலை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தாம் மன்னனாக வேண்டும் என்று ஆசை. இது நியாயமான ஆசை தானே? ஏன்னா தம்பி மன்னனாக வேண்டும் என்று விரும்புகிறார். நேரா போய் அண்ணன்கிட்டே கேட்கிறாருங்க. அண்ணனும் உடனே அந்த மணித்துளிகளிலேயே நாட்டை இளங்குமணனிடம் கொடுக்கிறார். அவருடைய தம்பியின் பெயர் இளங்குமணன். அந்த இளங்குமணனிடம் கொடுத்துட்டு, இனி இந்த நாட்டுக்கு மன்னர் நீதான் சொல்லிட்டு உடனே காட்டுக்கு போயிட்டாருங்க.